ஆபதாம் அவபத்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது என்னடா ஒரு பொல்லாத வாழ்க்கைன்னு சொல்லி சலிச்சுக்கிறார். நிறைய பேர் சலிச்சுக்கிறார். வாழ்க்கை அப்படின்றது என்ன? ஒருத்தர் பிறந்திருக்கா, அவள் பிறந்து திருப்பியும் அவளுடைய மரண காலம் வரையும் வாழ்ந்து ஆகணும். அதில் எப்படி வாழ்ந்தாகணும்னா சந்தோஷமாக வாழ்க்கணும், அதுதான் முக்கியம். இதை பற்றி நாம் ஒரு சின்ன ஒரு பாட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்? ஒரு ச ரி க ம ப த நி, இந்த மாதிரி 7 ஸ்வரங்கள் இருக்குது. அந்த 7 ஸ்வரங்களில் எத்தனை பாட்டு வேணுமானாலும் பாடலாம், எத்தனை பாட்டு வேணுமானாலும் பாடலாம். அதை மாதிரி அவரவர்கள் மொழியில் பேசக்கூடியது விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசின்னு இருந்தோம்னா நமக்கு அந்த சலிப்பு வராது அப்படின்றது தெரிய வருது இல்லையா? இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி. இப்போது நம்ம சுரங்கம் இதயம் இருக்குது பாருங்க, ஹார்ட்டு. அதில் பார்த்தோம்னா நிறைய கேள்வி வருது. நம்ம கொஞ்சம் போகிறோம் சாப்பிட்டாலே நமக்கு உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. நிறைய பேர் அவன் வெளுத்து கட்டுறான், நல்லா சாப்பிட்றான், அவனுக்கெல்லாம் ஒன்றும் வரமாட்டேங்குது. மற்ற கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது, அவனுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. கெட்ட பழக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான வியாதிகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள். இந்த இதய சுரங்கத்தில் நிறைய கேள்விகள் நிறைய வந்துட்டே இருக்கும். ஒவ்வொன்றா எல்லாம் அவங்கெல்லாம் நான் எந்த இதுவும் இல்லை, யார் கூடயும் யாரும் பேச மாட்டேன்றாங்க, அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, நாம் நல்லா பேசின்னு தானே இருக்கோம், நமக்கு ஏன் இது மாதிரி கஷ்டங்கள்லாம் வருது? அதை மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளேயே வந்துட்டே இருக்குது. காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம். அது என்னன்னா, நம்ம இந்த லோகத்தில் நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய ஜனங்களை பார்க்குறோம். ஒரு கார்த்தால் ஒரு 7 மணி அளவில் நம்ம அப்படி போகிறோம் அப்படின்னா மனிதர்களுடைய நடமாட்டம் அங்கே இங்கே எல்லாம் அப்படியே போயின்னு இருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த சலனம் இருக்குது பாருங்க, மூமெண்ட். அந்த மூமெண்ட்டு பார்த்தோம்னா எதுக்காக போகிறா அப்படின்னா, எப்படி ஒரு பறவை இறை தேடுறதுக்காக போகிறதோ அதை மாதிரி வேலைக்கு போய் பணம் ஈட்டணும், சந்தோஷமாக இருக்கணுன்ற, வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கணுன்றதுக்காக எல்லாரும் அவ சீக்கிரம் போயிடுறா. வெறும் கற்பனை சந்தோஷ